ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது பட்டன் தெரியாமல் அமுக்கிட்டு பாதியிலேயே கட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வந்து இந்த ஸ்டாக் வீடியோ வந்து திரும்ப ஒருக்கா போடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த லேப்டாப்பும் ஒரு மொபைலும் தான் போட்டேன். இப்போ திரும்ப வந்து மற்றதெல்லாம் இந்த போடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொதல் அந்த வெறும் மொபைலை மட்டும் போட்டுறேன். அப்புறமா பாக்ஸில் இருக்க மொபைலை நான் காமிச்சிட்றேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த OnePlus போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் உடஞ்சது. வெறும் 6,000 ருபீஸ். எவ்வளோ போட்டோம்? 6,500 போட்டிருக்கோம், சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlus 80. இது என்னன்னு தெரியல, ஆன் ஆகலை. ஸோ இது ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். இது நம்ம கடை மொபைல். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் Flip 3. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 போட்டிருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, இந்த பின்னாடி உள்ள இந்த பவுச்சு வந்து அதாவது பவுச்சு போட்டதுனால இந்த மாதிரி ஆகிப்போச்சு. மற்றபடி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. 8GB RAM 128, சரிங்களா? 8GB RAM 128. மொபைலோட கேமரா ஃப்ளிப் எல்லாமே சூப்பராக இருக்குது. மொபைலில் மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 13,000 தான் போட்டிருக்கேன். 13,000. இது சாம்சங் கேலக்ஸி Flip 3. இது மொதல் இந்த வெறும் மொபைலாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா பாக்ஸில் உள்ளதை எடுக்கிறேன், சரியா? இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlus 80. இது பேக் டோர் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. மொபைல் நல்லா தான் இருக்குது. 8128. இதோட விலை வந்து 11,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 தானேப்பா இது? ஆமாம், 14 ரெட் கலரு 128. இது பேட்ரி ஹெல்த் எவ்வளோ? பேட்ரி ஹெல்த் 85. இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா? செகண்ட்ஸாக இருக்குது. 28,500. சரியா? 25,500 ஒன்று போட்டோம் நேற்று. அன்றைக்கி போட்ட உடனே விற்றுருச்சு, ஒருத்தர் வாங்கிட்டார். இது வந்து 28,500 இருக்கனால கொஞ்சம் போகாமல் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கூட இருக்கும், குறைய இருக்கும். ஒன்று தரம் நல்லாயிருக்கும், தரம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும், வாங்குறவங்க தான். இது வந்து OnePlus 11R. பேக் டோர் மாற்றிருக்காங்க, மாற்றியும் உடஞ்சிருச்சு. 8128. மொபைல் நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு சார்ஜ் இல்லை. இப்போ எல்லாமே இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால நம்மளும் சார்ஜ் எதுவுமே போடல. ஸோ 8128 16,000, 16,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து XR 64GB. பேட்ரி, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000, 10,000 ருபீஸ். இது கூகுள் பிக்சலில் வந்து 8 Pro 2 பீஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், இல்லை இந்தியன் கிடையாது, அது இந்தியன் தனியாக பாக்ஸோடு இருக்குது. இது வந்து 2 இது அப்ராட் இருக்குது. இதோட விலை 33,000. ரெண்டுமே வந்து புது மொபைல் தான், செகண்ட்ஸ் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து விற்கிற வியாபாரத்துக்கானே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 33,000. 8128. பிளாக் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. இது விவோ வந்து விவோ V19 விற்றுருச்சு. இது சோல்டு. இது அதே மாதிரி இன்னொன்று Realme 6 இதுவும் விற்றுருச்சு. இது ரெண்டும் ஒரே ஆள் வாங்கிட்டாப்புல. ஆந்திராவா கர்நாடகாவா ஏதோ ஒரு ஊர்லேருந்து வாங்கியிருக்காப்புல. அட்ரஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம், நாளைக்கு பார்சல் போட்டுருவோம். சேர் நடுவில் இருக்கனாலேயே எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குப்பா. இது வந்து சாம்சங்கில் A34ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். டிஸ்பிளே சேஞ்சு 8128. ஸோ இதோட விலை வந்து 8,500. இது நத்திங்கில் வந்து 12256 15,000, 15,000. இது சாம்சங் A73 விற்றுருச்சு, சோல்டு. அதே மாதிரி மோட்டோ ரேசர் இதுவும் சோல்டு, இதுவும் விற்றுருச்சு. இது ஒரு தம்பி அட்வான்ஸ் போட்டிருக்காப்புல, வெயிட்டிங்கில் இருக்குது. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. இது ஒன்றும் விற்கலை. இது யாரும் வாங்கலைல்ல. இது 6,800 போட்டோம், ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. இது வந்து 6,500 போட்டுருவோம். இதில் என்னென்னா
ஐஃபோன் எக்ஸ்எஸ் மேக்ஸ் இது 256 ஜிபி ஐஃபோன் எக்ஸ்எஸ் மேக்ஸு 6500 எழுதிடுவேன், எழுதி ஒட்டிடு. இதில் என்னென்னா பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, டிஸ்பிளேயும் சேஞ்சுடு, கண்ணாடி உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே சேஞ்சுடு தான். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி கூட ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா? ஃபேஸ் ஐடி ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது இதில். ஆனால் ரொம்ப லோயஸ்ட் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க, ரொம்ப பலன்லாம் உள்ளதெல்லாம் போடல. நல்லா நார்மலாக மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேட்ரி ஹெல்த்து வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, 4000 செலவு பண்ணி மாற்றிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட மொத்த விலையே வந்து 6500 தான். 256 ஜிபி. என்னப்பா வால்யூம் பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். 6500. ஸோ இதோட விலை வந்து 6500. ஐஃபோனில் வந்து எக்ஸ்எஸ் மேக்ஸு 256, பேட்ரி 100% புதுசாக மாற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்இ, ஐஃபோன் எஸ்இ. இது 10500. 2 பீஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட உள்ளதையும் காமிச்சிடுறேன். எங்கேப்பா அது பாயிண்ட் போயிட்டானுங்களோ? ரெட் கலர் இதாக இருக்குல்ல, இல்லையே, இதாக இருக்கு. இல்லை இது ஐஃபோன் எஸ்இ 2 பீஸ் இருக்குல்ல, ரெட் கலர் ஒன்று. இது இல்லையே, எடுத்துட்டு போயிட்டாங்களோ? இந்த மாதிரி பீஸ் 2 போட்டாங்க. ஆமாப்பா, 2 ஒன்று பாக்ஸ் இல்லை, ஒன்றுக்கு பாக்ஸ் இருந்துச்சு. இதுக்கு மட்டும் தானே பாக்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஒரே மொபைல் தான் கொடுத்தானுங்க. அப்படியா? ஆமா. இல்லைப்பா, இன்னைக்கு வந்து பாக்ஸ் ஏதோ ஒருத்தர் வாங்கிட்டு போனானாப்பா. என்னப்பா இது? சரி விடு. ஐஃபோன் எஸ்சி ஆனால் வாங்கியிருப்பானே. இந்த இருக்கா? இதாக இருப்பார். என்னடா யோசிக்கிறேன்? இந்த இருப்பார். பாக்ஸோடு தான் கொடுத்தான். ஒன்று பாக்ஸு, ஒன்று பாக்ஸ் இல்லாமல் கொடுத்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி. இது 10500. 128. இது 64 கிடையாது, ரெண்டுமே 128 தான். 10500. பேட்ரி ஹெல்த் எவ்வளோ சொன்னோம் நம்ம? பேட்ரி 80 என்னமோ, 80% இருக்குது பாரு. பேட்ரி 84 அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இன்னொரு வாட்டி வேணால் காலையில் செக் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து டைம் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து சார்ஜ் போட்டுட்டு நேரத்தை வீணாக்க முடியாது, சரியா? ஏன்னா ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு டைம் அன்டைம் ஆயிடுச்சு. போட்ட பாக்ஸ் எல்லாம் இப்படி வச்சுருவோம். இது வந்து ஐஃபோன் எஸ்இ 5G. இது வந்து 3ன்னு சொல்லுவாங்களே, அது 64 ஜிபி அப்ராட் மொபைலு. சீல்டு அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. ஆக்சுவலாக புதுசு இது. 64 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து 85 என்னமோ இருக்குது. பேட்ரி தான் கம்மியாக இருக்குது, எப்படி புதுசாக வரும்? சரி ஓகே. இது ஆனால் நம்மகிட்ட சொன்னது அப்படி தான், அப்ராட். இதோட ப்ரைஸ் வந்து 14000. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து M35ன்னு நினைக்கிறேன். 8000 போட்டிருக்காப்புல. M30 3 என்னமோ ஒன்று. இருங்க பார்த்துக்கிறான். M33 5G மொபைலு. மொபைலுக்கு ஒரு பில்லு ஒன்று கொடுத்துருக்காப்புல, வாங்கின பில்லு இருக்குது. வாரண்டி இருக்கா என்னன்னு தெரில. 8000 இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6128 தான். 6 GB ரேமு, 128. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 8000 ருபீஸ் இதோட விலை. இது கூகுள் பிக்சலில் வந்து 7A 17500 கொடுத்துருக்கோம். ஜிபி வந்து 8128. மொபைல் புதுசாக தான் இருக்குது, சரியா? இன்னொன்று இதில் ஒன்று நம்ம போட்டோமே கூகுள் பிக்சல்லையே. இல்லை 8 வாங்கிட்டு போயிட்டாங்களா? கோடு உள்ளது. கோடு உள்ளது. நீ கூட ஒருத்த பார்த்துட்டு இருந்தான். கரண்ட் இதாக இருக்கு. இங்கேப்பா கரண்டே இல்லைப்பா, எப்படிப்பா இருக்க முடியும்? அங்கேயும் வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்க முடியாது. இருக்குது கூகுள் பிக்சலில் வந்து 8 கோடு இருக்குங்க டிஸ்பிளேல. 16000 சொல்லி கொடுத்தான், சரியா? ஒன்றும் விற்கலை. இது 8128.
இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டே ஏறலை. இது வை அப்புறமா பார்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இது என்னப்பா ஐஃபோன் தானே? ஐஃபோன் என்ன மாடல் இது? இது வீடியோ போடலையோ? போட்டோமா? என்ன மாடல் இது? அப்படியா? ஐஃபோன் 12 ப்ரோ தானே அது? ஐஃபோன் 12 ப்ரோ. சார்ஜ் போட்டு வை, அதுக்குள்ளே இந்த இது டேபு இது வரைக்கும் முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த டேபு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேபு ஏ டேபு பாக்ஸோடு இருக்குமா? அது சிம் கார்டு போடுறது இது. டேபு A9 இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதோட தான் இது சிம் கார்டு ஆப்ஷன் உள்ளது. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7500 இது. இதோட 464 இது. இது ஒருத்தர் வாங்கிட்டாரு. இன்றைக்கி பார்சல் யாருக்கும் போடலைங்க. அது இன்றைக்கி பார்சல் போடல. கரண்ட் இருந்தால் தான் நம்ம போட முடியும். கரண்ட் இல்லாமல் இருட்டில் கடையில் என்னத்தை போடுறது? அதனால கம்முன்னு உட்காந்துட்டோம். கரண்ட் வந்தோன்னே போடலான்னு பார்த்தோம். கரண்ட் வந்ததே 7 மணி 7:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் மிஸ்ஸிங் இல்லை. இதெல்லாம் போயிருக்கும். இதெல்லாம் காசு போட்டார் ஒருத்தர். 4000 கொடுத்துரும். இது சாம்சங் கேலக்ஸியில் S20 FE. இது 8500. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து கண்ணாடி கூட உடஞ்சிருக்கு. கண்ணாடி எங்கே உடஞ்சிருக்குன்னா இங்கே உடஞ்சிருக்கு, இப்படி போயிருக்கு. அதே மாதிரி பிளாக் டாட் இருக்குது. சென்டரில் ஒரு கோடு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சென்டரில் ஒரு கோடு வேறு இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 25,500. 12 GB ரேம் 256. கேமராலாம் சூப்பராக இருக்குது. ஸோ உடஞ்சிருச்சு. ஒரே வாட்டி உடஞ்சதில் இவ்வளோ ஃபால்ட் வந்துடுச்சு. பின்னாடி முன்னாடி எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் டிஸ்பிளே இப்போ வந்து கண்டிஷன் ஒர்க்கே ஆகிட்டுருக்கு. சரியா? ஃப்யூச்சரில் டிஸ்பிளே போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பேக் டோர் ஒன்றும் இல்லை, 500 கொடுத்தா மாற்றி கொடுத்துருவான். ஸோ அதெல்லாம் யோசிச்சு என்ன பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட விலை 25,000, 25,000. இது சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா. 12 எவ்வளோ போட்டிருக்காரு? 21,000 போட்டிருக்காப்புல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாக்ஸ்லாம் இல்லை, வெறும் மொபைல் தான். 12,256 சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா. இது வந்து S21 ப்ளஸ் 9,000 இது. இது 8,128. இது 12,256. S21 ப்ளஸ்ஸு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி 2 கோடு இருக்குது. விலை வந்து 9,000 சொல்லியிருக்காப்புல. கூகுள் பிக்சல் 6a வந்து 12,500. 12,500. இது ரெண்டும் வந்து 13,500. புரியுதா? இது கடைக்காரங்க. இது 13,500. இது கஸ்டமரோடது. அதனால் 12,500 கொடுத்துருக்காரு. 1000 கம்மி. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. இது ஓப்போ ரெனோ 7. இது 11,000. 8,128. ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம் நம்ம கடையில். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16 ப்ளஸ்ஸு. பேக் டோர் மாற்றிருக்காங்க. விலை வந்து 63,000. சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சிச்சு. சரியா? இது வந்து இந்த லேப்டாப்பை குறைச்சி போட்டிருக்காப்புல. இந்த லேப்டாப்பை நம்ம காமிக்கவே இல்லை இந்த. ஸோ அந்த லேப்டாப்புங்களோட காமிச்சிருக்கணும், மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 23,000 இது. பொதுவாக 28,000 சொல்லி கொடுத்தாரு. இது வந்து ரைசானில் வந்து பார்த்திங்கன்னா ரைசான் HP லேப்டாப்பு, கேமிங் லேப்டாப் தான் இது. இப்போ 23,000. இந்த ஸ்டிக்கரை மாற்றிடுவேன். 28,000 வீடியோ போட்டோமா, இப்போ 23,000 வீடியோ போடுறோம். கிட்டத்தட்ட 5,000 குறைச்சி போடுறோம். இப்போ அன்றைக்கே குறைச்சிருந்தா விற்றுருக்கோம். ஆமாம், அவர் இப்போ 1,000 கம்மி, 2,000 கம்மி பண்ணியிருக்காருல. ஸோ இப்போ இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து ரைசான் 5 இது கேமிங் லேப்டாப்பு. 1 TB SSD இருக்குது. 8 GB ரேம் இருக்குது. NVIDIA அந்த கிராஃபிக்ஸு லொஸ்க்குன்னு அப்படியே எல்லாமே இருக்குது. டோட்டலாக LED ஸ்க்ரீனு எல்லாமே. பேட்ரி பேக்கப்லாம் ஓரளவு பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. செகண்ட்ஸாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 தரோம். ஸோ ரொம்ப கம்மி. இதுக்கு மேலே அவர் குறைப்பாரான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து விற்காதனால கொடுக்குறாங்க. ஒருத்தங்க ஒரு விலை போடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. விற்கலையா, சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கூகுள் பிக்சலில் வந்து இவங்க அந்த ஒரு டேப் ஒன்று இருக்குது, அதை போட்டு விட்றேன். இந்த டேப்பு நம்ம போட்டாச்சு. இதை வச்சுருவோம். சரியா? இப்போ நம்ம ஒன்று லினோவா டேப் ஒன்று போட்டோம் பாருங்கள்.
அதில் நான் விலை குறைக்கிறேன். இது எவ்வளோப்பா போட்டோம்? இது 4000 3800 போட்டோம். நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ போகாது, 3000 போட்டு விற்று விட்ருவோம். சரியா? எதுக்கு இது ஓப்பன் பண்ணு, மக்களாவது வாங்கி சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். 3000 ஒரு டேபு கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 332 கொஞ்சம் நல்லா தொடப்பா, அழுக்காக வச்சுருக்கானுங்கப்பா கொடுக்குறவனுங்க. கொஞ்சம் வீட்டிலேருந்து தொடச்சி கூட எடுத்துகிட்டு வர மாட்டேங்கானுங்க. 3000 தரவங்க லினோவா லேப்டாப்பு, லினோவா டேபு M10 இதெல்லாம் வந்து பஜாரில் 6000 விற்றுட்ருக்கான். ஒரு கடையில் நாங்கள் விலை கேட்டு தான் நாங்கள் இதை யோசிச்சு வீடியோவே போட்டோம். 4000 போட்டோம். தெரியும் எங்களுக்கு 4000 அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறோம், 3000 ஆக்கிட்டோம். நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 3000ன்றது அடிமட்ட விலை தான் எனக்கு தெரிஞ்சு. என்னப்பா சொல்கிறா, 3000ன்றது சிம் கார்டு வேறு போட்டுக்கலாம். சிம் கார்டுக்கு 3000 நீங்கள் ஃபோனு எங்கே போய் கேட்டாலும் ஃபோனே தர மாட்டான். டேப்பை கொடுக்குறோம் நாங்கள் 3000. சரியா? அதனால் யோசிச்சுட்டு டக்குன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததுக்கு நம்ம போயிடுவோம். கூகுள் பிக்சலில் வந்து 8 ப்ரோ வந்து இந்தியன் மொபைல். இது நம்ம ஏற்கனவே 2 மொபைல் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ரெண்டுமே அப்ராட் மொபைலு. அப்ராட் மொபைலுக்கும் இந்தியன் மொபைலுக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு வந்து ஜியோவில் வந்து 5G எடுக்காது. சரியா? 5Gயே பொதுவாக எடுக்காது அப்ராட் மொபைலை பொறுத்த வரைக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோனுங்க வந்து ஜியோவை 5G எடுக்காது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அது எனக்கு கணிக்க முடியாது. 5G வந்து ஏர்டெல் வோடாஃபோன்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க. இருந்தாலும் இது வந்து இந்தியன் மொபைலு. இந்தியனில் கூகுள் பிக்சல் 8 ப்ரோ வந்து கிட்டத்தட்ட 70000 65,000 விற்றுட்ருக்கு. இன்றைக்கும் அதுதான் ரேட்டு. ஸோ பாக்ஸு சார்ஜர் அந்த இதெல்லாம் ஒன்றா வச்சுருக்காரு. டாக்டர் இவர் அப்போ கொடுத்தாரு. அவர் ஒரு டாக்டர். அவருக்கு 45 சொன்னார். அவ்வளோலாம் விற்க முடியாதுன்னு சொல்லி பேசி 40 வீடியோ போட சொல்லியிருக்காரு. ஜிபி வந்து 8128 தான். சரியா? இந்தியன் மொபைலு 40,000 கொடுத்துருக்காங்க. 8128 பில்லு இருக்குது, இந்தியன் பில்லு இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு எவிடன்ஸு. ஏன்னா பில்லு எதுக்காக சொல்கிறோன்னா, இம்போர்ட்டோட அதே மாதிரி தான் இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். கண்டுபிடிக்க முடியாதுல்ல. பில்லு இருந்துச்சுன்னா ஓகே, சேம் IME பாக்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ விலை வந்து 40,000 40,000. ஸோ அடுத்ததாக ரியல்மியில் வந்து ரியல்மி இதை மூடிடுவேன். அப்படியா? இது யாருது இது? ரியல்மி 7 இப்போ எவ்வளோ போட்டிருக்காருன்னா 500 கம்மி பண்ணால் எவ்வளோ? 8000வா? 8000 போட்டிருக்கு. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 4G மொபைல் இது. ரியல்மியில் வந்து 7 ப்ரோ 8000 ருபீஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோவா? பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ஜிபி எவ்வளோன்னு பாரு, 8128. 6128 ரியல்மி 7 ப்ரோலாம் ஒரு காலத்தில் பெரிய மொபைல் தான். இதெல்லாம் 14-15 விற்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4G தான், 5G கிடையாது. சரியா? இதோட விலை வந்து வெறும் எவ்வளோ சொன்னாப்புல? 8000 8000 ருபீஸ். ஸோ இது வந்து ஓப்போ ரெனோ 12 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது. 25,000. இன்னும் 7 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக ஜென்யூனாக இருக்குது. சார்ஜரோடு இருக்குது. 512 ஒரு லேப்டாப்புக்கு சமம். விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000. வாரண்டி வந்து 7 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது. மொபைல் பக்காவாக புதுசாக இருக்குது. சீல்டு கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து சாம்சங்கில் வந்து ஜெட் ஃப்ளிப் 6. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 49,000. இது இந்தியன் மொபைல். இது வந்து வெறும் பாக்ஸ். இது ஆல்ரெடி விற்றுட்டோம். பாக்ஸ் போகல கஸ்டமருக்கு. அவருக்கும் இன்றைக்கி போடல. அந்த ஒருத்தர் 14 ப்ரோ மேக்ஸ் பாக்ஸு இப்போ யாருக்குமே நாங்கள் பார்சல் போடல. இன்றைக்கி ஒருத்தர் கூட போட முடியல. சாம்சங் S23 FE இது 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. 5G மொபைல் S23 FE 8128 பக்கா தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,000. இது ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 15 ப்ரோ கிடையாது, 16 சாரி ஐஃபோன் 16. ஐஃபோனில் 16ங்க 53,500.
சரியா. ஐஃபோன் 16 53,500 இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. பேட்ரி வந்து 100% இருக்குது. 135 சைக்கிள் கவுண்ட் இருக்குது. என்னென்னா இந்த சார்ஜ் பின்னு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருக்குது. அது எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரில. சரியா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 53,500 53,500. OnePlus 11R இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 என்னமோ போட்டிருந்தோம். OnePlus 11R இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தோன்னா பாக்ஸு மொபைல் தான். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128 பக்காவாக இருக்குது. மொபைல் தெளிவாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த இஷ்யூமே கிடையாது. பேக் டோர் டோர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதது. OnePlus 11R விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000. Vivo X200 12GB RAM 256 44,500. இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் பில் பாக்ஸோடு இருக்குது. சீல்டு கட்டு மாதிரி இருக்குது. ஓப்பனே பண்ணலன்னு நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கன்னு தெரில. அவ்வளோ இதெல்லாம் நான் தனி வீடியோலேயே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ ஒரு நீட் கண்டிஷன் செம்ம பக்காவாக இருக்குது. ஒரு சீல்டு கட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இது ஓப்போ F27 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இது அவர் கொடுத்துருக்குற விலை 15,500. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. 8/128 15,500. சாம்சங் கேலக்ஸி A52s 5G மொபைல். இது ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டார். இது இன்றைக்கி பார்சல் போடணும், மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. இது போட முடியல. அதான் நான் சொல்கிறேன்ல, கரண்ட் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுங்க. இங்கே நிற்கவே முடியாது, அவ்வளோ அவியும். சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா இது வந்து 95,000. 8 மாதம் வாரண்டி இருக்குது. 11 மாதம் வாரண்டி இருக்குதுன்னு சொன்னாப்புல. S25 அல்ட்ரா இது வந்து ஐஃபோன் 11 26,000. பேட்ரி ஹெல்த் 81. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26,000 26,000. இது ஒருத்தருக்கு பாக்ஸ் போட்டு விடணும் பார்சலு. நாளைக்கு தான் போடுவோம். சாம்சங் கேலக்ஸி A34 5G மொபைலு 12,000. இது வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். நான் தான் நேற்று கடை திறக்கலை. நேற்று கரண்ட் இல்லை தான், அதனால தான் நாங்கள் வரல. சும்மாவே வந்து உட்கார முடியாது ஞாயிற்றுக்கிழமை. இதில் கரண்ட் இல்லைன்னா ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 13 IQ 12 வாரண்டி இருக்குது. இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 43,500 43,500. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் 30ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். இன்ஃபினிக்ஸ் 30 சொல்லிட்டு. இது யாரும் காசு போட்டாங்களா? நான் நிறைய பேர் ஒருத்தர் கேட்டார், போட்டாங்களா என்னன்னு தெரியல. போடல. இன்ஃபினிக்ஸ் 30 ஒரு 5G மொபைலு. பாக்ஸு மொபைலு 12,000 போட்டிருக்கோம். இது என்னப்பா OnePlus 10 Pro யாருது? $18,500. OnePlus 10 Pro 18,500. பாக்ஸு மொபைலு பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ 18,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,256. சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு 13,500. இது யாருது? நம்ம இது தானே? இது நம்ம இது தானே? ஆமாம். 8,256. 13,000 தரேங்க. 13,000 கம்மி பண்ணிக்கலாம். 13,000 தரேன். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். சாம்சங் கேலக்ஸி S21 FE 256 GB மொபைல் தரமாக இருக்குது. சார்ஜர் பில்லு பாக்ஸ்லாம் இருக்குது. வாரண்டி கிடையாது, வாரண்டி முடிஞ்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் இது MI14 சிவின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000. இன்னும் 3 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 8,256. சரியா? வேறு என்னப்பா? வேறு அவ்வளோதானே? ஸோ ஓகே, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நாளைக்கு தான் நம்ம இது மற்றதெல்லாம் பார்ப்போம். இதை கொஞ்சம் அழகாக அடுக்கி விட்ருவேன். நான் வீட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு டைம் ஆகும். இங்கேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. டைம் பார் ஆயிடுச்சு.
நீ கடை கடைன்னு அடுக்கி விட்ரு. அப்பா இப்படி கந்த கோலமாக ஆக்கி வச்சுட்டானுங்க. கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணி வச்சுருங்கண்ணா. சரி பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு இப்போ எப்போ 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 வராங்க? யார் ஏதோ பண்ணுறானுங்களா? ஏதோ பண்ணுங்க, பண்ணி சரி பண்ணிக்கங்க, காசு வாங்கிக்கோங்க. இல்லை இல்லை, இப்போ தற்காலிகமாக ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சிமெண்ட் கிமெண்ட்லாம் போட்டு சரி பண்ணிக்கங்க. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆமாண்ணா, நாளைக்கே போட்டு விடுங்க. கடை முன்னாடி பள்ளமாக இருக்கக்கூடாது. பள்ளமாக இருந்தால் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆ ஆ ஆ சரி, ஓகே. ஆனால் பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்கண்ணா. அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளீன் பண்ணுவாங்க அப்பதான் ஓகே.